வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியாத வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபோட்டோ டியூரேஷன் வந்து ஒரு 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் செட் ஆகிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபங்க் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மி டிஜே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த எஃபெக்ட்டும் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கால்மி டிஜேவே இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கால்மி டிஜே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் கால்மி டிஜே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த ஓல்டு ஃபங்க்ன்ற எஃபெக்ட்டும் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓல்டு ஃபங்கில் ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 1 எஃபெக்ட் தான், ஒரே ஒரு எஃபெக்ட் தான், ஃபஸ்ட் எஃபெக்டை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓல்டு ஃபங்கில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஒரே ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் ஓல்டு ஃபங்கில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு 1 by 1 புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே இருக்கிறத லைட்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் அதே ஃப்ரேமில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு இப்போ பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும்.
இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிராப் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சைடுமே மேலே கீழே எல்லாத்தாலையுமே 4 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை இப்போ 1 பை 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதை வந்து அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்கில் போய்டும். இப்போ அதை வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து 21 செகண்ட் மேக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் இப்போ கட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கரெக்டாக வந்து எண்டிங்கில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பேலன்ஸ் வந்து 3 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் அதே மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃபோட்டோ அதோட சைஸ் கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோவை. இப்போ கிராப் பண்ணிட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு இப்போது கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி அந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் அது தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பெருசாக இருக்குன்னா கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்பையும் அதோட டைம் டியூரேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் வந்து 2 ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடியோ பார்க்க கரெக்டாக வந்து செட் ஆகிடும். எல்லா ஃபோட்டோவும் கடைசியாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ட்ராக் பண்ணியிருக்கீங்களா எண்டிங் வரையே ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை கீழே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் எல்லாமே ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிட்டோம். சென்டரில் வீடியோ நம்ம எடிட் பண்ணதை செட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஷோ ஆகும். பட் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.